ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சோயா சங்க்ஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பேனில் நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு சோயாவை அதில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு 2-3 டைம் அலசி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்காக சோயாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நல்ல கெட்டியான தயிர் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாங்க. அடுத்து மசாலா செய்யறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் 2 பே லீஃப் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சோயாவை சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.